Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்ககிட்ட நமக்கு வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், பேக்கிங் எசென்ஷியல் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. டே பை டே வந்து நியூ ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆஃபர்ஸும் டீல்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி கார்டு ஹோல்டர் பவுச் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த ஏடிஎம் கார்டு நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு சேஃபாக செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பவுச் தான் இது. க்ரோஷேலே இருக்கிற பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பவுச்சை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வீடியோஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்து கற்றுக்கோங்க, பேசிக் ஸ்டிச்சஸ் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பவுச்சு செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். நியர்பை உங்களுக்கு ஷாப்பில் என்ன யான் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 5 3mm நீடில் தான் எடுத்திருக்கேன், ஹூக் எடுத்திருக்கேன். அடுத்து சிசர்ஸ் அண்ட் இந்த மாதிரி யான் நீடில். அடுத்து இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ். இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட இருக்க நார்மல் ஹூக்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போடணும். நம்ம இப்படி ஜஸ்ட்டு ஒரு ஹோல் மாதிரி பண்ணி எடுத்து அதுலேருந்து ஒரு நாட் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துடும். இதுதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 19 செயின் வந்து கண்டினியூஸாக போடணும். கவுண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அளவு குறைஞ்சதுன்னா நமக்கு அந்த கார்டு வந்து இன்சர்ட் பண்ணவே முடியாமல் போயிடும், டைட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 19 செயின்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த 19 செயின் போட்டுட்டு உங்கள் கார்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக அந்த கார்டுக்கு சைஸுக்கு இந்த பேஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இல்லை எனது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 or 2 ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது 19th ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹைட் இன்க்ரீஸ்க்காக ஒரு 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு அடுத்தடுத்து இருக்க எல்லா செயின்லேயுமே நாம் என்ன பண்ண போகிறோம்னா டபுள் க்ரோஷே தான் போட்டு கொண்டு வர போகிறோம். அப்படியே பக்கத்தில் இருக்க செயினில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா செயின்லேயும் டபுள் க்ரோஷே மட்டும் போடுங்க. நான் வந்து ஆல்ரெடி டபுள் க்ரோஷே எப்படி போடணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக இருக்கிறவங்க அந்த ஸ்டிச்சஸை பார்த்து அந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை வந்து செய்ய ஆரம்பிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம 3 செயின் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டிச் மார்க்கரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த அந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால. ஸோ மீதி இருக்க எல்லா செயின்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரிசையாக வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. எதையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, செயினை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, ஒரே செயினில் டபுளும் போட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. வரிசையாக எல்லா செயின்லேயுமே வந்து டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்ச எல்லாருமே வந்து இந்த பவுச்சை வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஓகேவா? இப்போ இதில் நான் வந்து லாஸ்ட்டு செயினை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா செயின்லேயும், அதாவது 18 டபுள் க்ரோஷே நான் போட்டு முடிச்சிருவேன். லாஸ்ட்டு செயினில் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு செயினில் வந்து நம்ம அந்த கர்வ் டேர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஆக்சுவலாக அதில் ஒரு செயின் போடுவோம். அதுக்கு பதிலாக இன்னும் 2 எக்ஸஸ் செயின் போட்டு ஒரு 3 செயினாக நம்ம போட்டு இந்த ரோவில் வந்து அந்த வளைவை வந்து கொண்டு வரணும். நம்ம பர்ஸோட வளைவை கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் ஒரே செயினில் நான் என்ன பண்ணுறேன், 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். டபுள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். அந்த இடத்துல எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதை டேர்னிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இதே ரோ ஃபஸ்ட் ரோ அடுத்த பேக் சைடு கொண்டு வர போகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும்னா இப்போ இந்த 3 செயின் போட்டோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற செயினுக்கு அந்த 3 செயின் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க செயின்லேருந்து இப்போ அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 3 செயினை விட்டுட்டு அந்த 4வது செயின் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிற செயின் போர்ஷனில், அந்த ஸ்டிச்சு போர்ஷனில் இருக்கிற செயினில் நம்ம அடுத்து டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரிசையாக இந்த ரோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற யானையும் நான் உள் பக்கமாகவே அப்படியே இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே வச்சு கொண்டு வரேன். கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிட்டு அதை கட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஓகேவா? இப்போ இதை வந்து டபுள் க்ரோஷே தான் இதுவும். இது வந்து உங்களுக்கு பர்ஸோட அடுத்த சைடு, ஒரு ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒன்று வரும் இல்லையா, அதில் இது அடுத்த சைடு. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னா ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டதா அர்த்தம் உங்களுக்கு.
ஓகேவா? இது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே எல்லா செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே ஒன்று மட்டும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இந்த இதை வந்து ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு இதில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சைடு வந்து என்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் இந்த பவுச் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மார்க்கர் போட்ட இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்க இடத்துல நாம் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். இப்போ உங்களுக்கு ரோ 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இதை நீங்கள் இப்படி மடக்கி விட்டிங்கன்னா அழகாக இப்போ மடைஞ்சு வந்துடும், ப்ரெஸ் ஆகி வந்துடும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்துலேருந்து எல்லா செயின் இருக்குல்ல, அதில் மேலே தெரியுதுல்ல, அந்த செயின் எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஃபஸ்ட் ரோ எல்லாமே டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போ ரெண்டாவது ரோ வந்து எல்லாமே சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே எல்லா செயின்லேயுமே நீங்கள் போட்டுட்டு வாங்க. போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து இதே மாதிரி நம்ம இந்த இடத்தையும் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயின் ஒன்று போட்டோம் இல்லை, அந்த செயினில் ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது கன்ஃபியூஷன் வராது. நமக்கு எந்த இடத்துல போடணுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷேப்பும் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாகவே நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வரப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் மார்க்கரை நம்ம போட்ட அந்த ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் ஞாபகம் இருக்கா, அந்த செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த செயினில் இந்த மார்க்கரை இன்சர்ட் பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சில் கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதுதான். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, வேறு எதுவுமே கிடையாது, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த செகண்ட் ரோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டிங்க, செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் இன்னொன்று ஒரு செயின் போடணும். அடுத்த ரோ ஸ்டார்டிங்க்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்டிச் மார்க்கரை வச்சு அந்த செயினில் ரெண்டாவது செயினில் மார்க்கிங்கும் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து தான் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு கிளியரான வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த ஸ்டிச்சு எப்படி போடணுங்கிறத. இப்போ இந்த ஸ்டிச்சு அந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அது உள்ளே ஃபுல்லாக நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். வழக்கமாக என்ன பண்ணுவோம், மேலே தெரிகிற செயினில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். அது மாதிரி இல்லாமல் அந்த ஹோல் ஸ்டிச்சு உள்ளேயும் நம்ம இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடுவோம். இப்போ இது போட்டுட்டோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்சோட செயினில் பார்த்தீங்கன்னா நார்மல் டபுள் க்ரோஷே, மேலேயே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட வேண்டியதான். பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சிலேயே ஒரு நார்மல் டபுள் க்ரோஷே நீங்கள் போட வேண்டியது தான். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு நார்மல் ஃப்ரண்ட், ஒரு எஃப்பி டிசி ஒன்று, ஒரு டிசி ஒன்று, இதே மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது செகண்ட் ரோ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃபிடிசி ஒரு டிசி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்படியே எல்லா இதுலேயுமே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டுட்டு போகலாம். இல்லை ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று பேக் எஃபிடிசி மாதிரி ஒன்று பேக் இது போட்டும் போடலாம். இல்லை மேலே வந்து சிங்கிள் க்ரோஷே போடாமல் அந்த ரோவுமே வந்து டபுள் க்ரோஷே போட்டும் போடலாம். இது வந்து ஒவ்வொரு மெத்தடு, இது ஒரு பேசிக் மெத்தட், இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் க்ரியேட்டிவிட்டியாக வேறு மாதிரி மாற்றி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். உங்களுக்கு பேஸுக்கு இவ்வளோ செயின், ஹைட்டுக்கு இவ்வளோ வரணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஐடியா தான் இது. இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். எல்லா செயின்லேயுமே டபுள் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டும் போடலாம். நான் இப்போ ஒன்று ஃப்ரண்ட் போஸ்ட்டும் ஒன்று வந்து நார்மல் டபுள் க்ரோஷேவும் போடுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டில் போடுறேன், ஒன்று வந்து நார்மல் டபுள் க்ரோஷே போடுறேன். அந்த மாதிரி போடலாம். இல்லை எல்லாத்துலேயுமே வரிசையாக டபுள் ஃப்ரண்ட் போஸ்ட்டும் போட்டுட்டும் போகலாம். இல்லை நான் பேசிக்காக போடணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைட் ஏற்றுறதுக்கு ஃபுல்லாக
ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷே மட்டுமே போடலாம். இது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் போடும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸில் வருங்கிறதுனால தான் நான் போட்டு காமிக்கிறேன். இல்லை எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் டபுள் க்ரோஷே இல்லை வெறும் சிங்கிள் க்ரோஷே இல்லை ட்ரிபிள் க்ரோஷே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணும், அந்த பேஸில் எவ்வளோ செயின்ஸ் போடணும், அகலம் எவ்வளோ வரணும், ஹைட் எவ்வளோ வரணுங்கிறத நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு வந்து ஒரு பவுச் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இப்போ நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கே 2 செயின் போட்டோம் இல்லையா, அதில் இருக்க மார்க்கரில் இந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். புரியுதா? அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோன்னா எனக்கு இந்த ரோ, அதாவது 3rd ரோ, ஆக்சுவலாக இது வந்து 3rd ரோ. ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம், அடுத்து வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ வந்து FPTCயும் DCயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3rd ரோவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3rd ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட பவுச் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி 4th ரோவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு எல்லா செயின்லேயும் வந்து வரிசையாக வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே போக வேண்டியதான். ஃபுல்லாக இதை வந்து இந்த ஒரு ரோ, அடுத்து 4th ரோ வந்து நம்ம வந்து இப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இந்த ஹோல் பர்ஸுமே இதுதான் உங்களுக்கு மெத்தட். இதை வந்து ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி செய்யும்போது உங்களுக்கு அந்த பவுச்சோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 14 ரோஸ் வரும் நமக்கு போடும்போது. இப்போ இந்த 4th ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மார்க்கர் போட்டிருக்கிறேன். அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அதே மாதிரி தான். ஒரு FPTC அண்டு இன்னொன்று DC, இதே மாதிரி மாற்றி மாற்றி நான் போட போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து கவுண்ட் பண்ணும்போது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம போன தடவை என்ன பண்ணோம், அது நேராக இருக்கிறதுலே போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு FBDC இருக்கும், 1 நார்மல் ஸ்டிச்சாக இருக்குல்ல, அந்த 1 விட்டு 1 போடும்போது எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு உள் பக்கமாக அந்த தனியாக ஒரு ஸ்டிச் மாதிரி தெரியும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து FBDC போட்டதில் நார்மல் டபுள் க்ரோஷேவும் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கிராஸில் வரும் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த FBDC எல்லாமே ஒரு மாதிரி கிராஸில் போகும். அது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இல்லை நீங்கள் எல்லாமே இதே ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இது வந்து 2 சைடும் வந்து FBDC இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டிச் இருக்குது. அதில் தான் நான் போயிட்டு FBDC போடுறேன். இப்போ அடுத்து வந்து நார்மல் போடுவேன், அடுத்து FBDC, இப்படியும் மாற்றி மாற்றி நீங்கள் இந்த பவுச்சை வந்து கொண்டு வர வேண்டியதுதான். ஹைட்டு வந்து உங்களுக்கு நார்மல் இப்போ ஒரு 14 ரோ போட்டோம் அப்படின்னாலே தேவையான ஹைட் கிடச்சிரும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஒரு லெவல் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக போனாலும் நல்லா இருக்காது. அந்தளவுக்கு தேவையும் படாது. ஏன்னா கார்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடுறோம் இல்லையா, அது போதும், அந்தளவுக்கு போதும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறேன், அதுக்கு முன்னாடி நார்மல் DC போட்டேன். ஓகேவா? இதான் மாற்றி மாற்றி இதையே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இதில் உங்கள் இஷ்டம் தான். இந்த ஸ்டிச்சை வந்து எனக்கு எல்லா ஸ்டிச்சும் தெரியுது அப்படின்னாக்க இதில் எப்படி வேணாலும் நம்ம வந்து டிசைனை மாற்றி மாற்றி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக போடுங்க. நீங்கள் ஒன்று FBDC போடுறீங்கன்னா அடுத்து வந்து நார்மல் DC போடணும். அது வந்து அந்த ஸ்டிச்சை பார்த்து போடுங்க. நமக்கு தெரியும், மொதல் ரோவில் போட்டதில் வந்து நார்மல் DC வரும், அடுத்து சும்மா விட்டதில் FBDC வரும். இப்போ அதே தான் அடுத்த ரோ மாற்றும்போது இது அப்படியே உல்ட்டாவாக வரும். எந்த ரோவில் நம்ம போட்டோமோ அப்போ ஆல்டர்னேட்டிவாக ஒன்று மாற்றி மாற்றி போடும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி கிராஸில் இந்த பேட்டர்ன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 5th ரோ. இந்த 5th ரோ முடித்ததுக்கப்புறமும் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். இதோட வந்து உங்களுக்கு 5th ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே அண்ட் அடுத்து வந்து FBDC DC அண்டு சிங்கிள் க்ரோஷே, இதே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பவுச் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஒரு 5 ரோ போட்டிருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு மேலே வந்து ஒரு இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ரோ வேணுன்றதுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இதில் கடைசியாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த FBDCயை மட்டும் கவுண்ட் பண்ணோம்னா ஒரு 7 ரோஸ் வரும். ஸோ இது ஒரு 7 ப்ளஸ் அந்த சிங்கிள் க்ரோஷே ஒரு 7, கிட்டத்தட்ட 14 ரோஸ் வந்து நமக்கு டோட்டலாக கிடச்சிருக்கு. இந்த டோட்டல் அந்த 14 ரோஸே பார்த்திங்கன்னா எனக்கு போதுமானதாக இருந்தது. அது அந்த ஹைட்டு எனக்கு போதும், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. இந்த இதில் நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து ஒரு FBDC DC மாற்றி மாற்றி நம்ம போட வேண்டியதான். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு இந்த ஜாயினிங்கை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்த ரோ கண்டினியூ பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். நார்மல் பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்கிறோம். ப்ராஜெக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னாலும் அங்கே நீங்கள் உங்கள் டவுட்டை வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் டவுட்டு கேளுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்லை இந்த ஸ்டிச்சஸில் வந்து வேறு என்ன மாற்றி போட்டு என்ன மாதிரி டிசைன் வேணும், அடுத்த பவுச் எப்படி வேணும்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 7 ரோ வர்ற மாதிரி இப்படி கிராஸில் கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் 7 ரோ வர்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு டோட்டலாக 15 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. மேலே கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டுடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பவுச்சுக்கு வந்து ஒரு லாக்கு மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரோவில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. எல்லா செயின்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவே ஒரு ரோ கொண்டு வர போகிறோம். அதில் நடுவில் வந்து அந்த லாக்குக்கான ஹூக்கு மாதிரி ஒரு வளைவான ஒரு செயின் மாதிரி வச்சு செய்ய போகிறோம். அதையும் நடுவில் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் பட்டன் வச்சோம்னா இந்த பவுச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஒரு ஸ்டிச்சு கூட விடாதீங்க. எல்லா ஸ்டிச்சிலையும் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. அது அந்த நம்ம ஹூக்கு செய்கிறதுக்கும் அது ஒரு இதாக இருக்கும். அந்த ஹூக்கை தனியாக கூட செஞ்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். ஒரேடியே அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணி ஜாயின் பண்ணணுங்கிற வேலையெல்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து எல்லா ஸ்டிச்சும் போட்டுட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுங்கள், இதை அளந்து உங்களுக்கு வந்து 11 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் இந்த விட்த்து. அதில் ஒரு மார்க்கிங் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி முதலையே வந்து அந்த ஸ்டிச் மார்க்கர் வச்சு அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டரில் வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம செயின் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு வளைவாக ஹூக்கு இது மாதிரி கொண்டு வர போகிறோம், கயிறு மாதிரி கொண்டு வருவோம். அதுக்கு தான் இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். ஃபினிஷிங் ரோ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்கேலில் இல்லைன்னா டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. அப்போ தான் உங்களுக்கு சென்ட்ரு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் தள்ளி ஒரு பக்கம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இது கரெக்டாக முதலே மார்க் பண்ணி மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரோப் மாதிரி வர்றதுக்கு ஒரு 20 செயின்ஸ் வந்து போட போகிறேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக 20 செயின்ஸ் போடுங்க. ஒருவேளை உங்கள் உள்ளன் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட செயின்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அளவு வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு அந்த லென்த்து வந்து உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு உள்ளன் வந்து ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா செயின்ஸ் வந்து சின்ன சின்னதாக வரும். ஸோ அது பத்தாமல் போனது கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து என்னோடய உள்ளன் சைஸுக்கு நான் வந்து 20 செயின்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 20 தான் கண்டிப்பாக போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் செயின் போட்டுட்டு பின்பக்கம் திருப்பி லென்த்து வைஸ் வச்சு பாருங்கள். கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு செயின் போட்டுக்கிட்டால் போதும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து போட்டுட்டு திருப்பி காமிக்கிறேன், உங்களுக்கு அளவு வச்சு காமிக்கிறேன். 1 or 2 செயின்ஸ் அதிகமாக போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி போட்டு வச்சு பாருங்கள். இந்த இடத்துலையும் கவுண்ட் கரெக்டாக வரணும். ஒரு மாதிரி லூப் மாதிரி வரணும். பின்பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். கார்டு வந்து எங்கேயும் அழுவி போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். அதோட லாக் மாதிரி தான் இது. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த செயினை வந்து போட்டு முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டு லூப்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கீழே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி உள்ளே இருக்க செயினில் இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இந்த செயினில் இன்சர்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க செயினோட கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ரோவையும் வந்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக அந்த ஒரு ரோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க செயின்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்லிப் ஸ்டிச் கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதான். இது நம்ம தனியாக போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு கட்டு ஒரு ஜாயிண்ட்டு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக கொடுக்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகேவா? இது ஃபுல்லாக இப்போ முடித்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க யானை நாட் போட்டு உள்ளே செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பட்டன் மட்டும் நம்ம செய்ய போகிறோம். இது நான் வந்து உங்களுக்கு இந்த யான்லேயே வந்து உங்களுக்கு பட்டன் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபேன்சி பட்டன்ஸ் விற்கிது, அதை வாங்கி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ யானை எடுத்துக்கோங்க. ஒரு இது போட்டுக்கோங்க, ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 5 செயின் வர மாதிரி போட்டுக்கோங்க. 5 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் லூப்பை இன்சர்ட் பண்ணி சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க.
போட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு கிடைக்கும், சர்க்கிள் கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த சர்க்கிள் உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் ஜஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு வெறும் சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு கொண்டு போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாகவே உள்ள அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா? அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கண்டினியூஸாக 2 ரோ. இது வந்து எதுவும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணுங்கிற கதையெல்லாம் இல்லை. வெறும் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கண்டினியூஸாக சிங்கிள் க்ரோஷே போட்டு போட்டு நாம் வந்து ஒரு பட்டன் மாதிரி மேக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து நெருக்கமாக தான் போட்டு வரேன். இதுக்கு கவுண்டிங்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ ஈஸியான ஒரு பட்டன் மெத்தட் இது. இப்போ இந்த மாதிரி போடுங்க. இது ஒரு ரோ இந்த எக்ஸஸ் இருக்கிறத ஒரு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டு மீதியை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கண்டினியூஸாக வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வர வேண்டியதான். நம்ம வந்து பேசிக்காக ஒரு இதுக்கு போடுவோம் இல்லையா, சர்க்கிளுக்கு, அது மாதிரி. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே அடுத்தடுத்த ரோ கம்ப்ளீட் பண்ணி அடுத்த 2வது ரோவும் நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன். இங்கே ஸ்லிப் ஸ்டிச்லாம் போட்டு இதை முடிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அப்படியே பட்டன் தானே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து சிங்கிள் க்ரோஷே திரும்ப இன்னொரு ரோ போடுங்க. 2 ரோ போட்டால் போதும். 2 ரோ போடும்போது இந்த பட்டன் வந்து உங்களுக்கு நார்மல் சின்ன ஒரு பவுச்சுங்கிறதுனால போதும். இதே பெருசாக வேணும்னு நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக அடுத்தடுத்து 2 ரோ கூட போட்டுட்டு போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி பட்டன் போடுங்க. இது வந்து நிறைய பட்டன்ஸ் வந்து ஃபேன்சி பட்டன் இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. எனக்கு இது வேண்டாம், நான் அந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னாலும் ஓகே தான். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த மாதிரி இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு பட்டன் கிடைக்காத டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். எதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த 2 ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி கிடச்சிருக்கா, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் யானை வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணுங்கள். சின்னதாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த யான் நீடில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த யான் நீடில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டனில் சுற்றி இருக்கிற செயினில் எல்லாத்துலேயும் மேல் பக்கம் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழ்ப்பக்கமாக இழுத்து விட்டுட்டே வர வேண்டியதான். அந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வரும், செயின் மாதிரி நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வரும். அப்படியே எல்லா செயின்லேயும் சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக வந்து செயினை போட்டு 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 அதை இது பண்ணிகிட்டே வர வேண்டியதான் அந்த பட்டனை. அப்போ நீங்கள் போட்டு கீழே இழுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மேலே இருக்க செயின் வந்து அப்படியே கீழ்ப்பக்கமாக இறங்கி இந்த ரவுண்டு வந்து ஒரு பஞ்சு மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. நம்ம உள்ளே எதுவுமே ஸ்டஃபிங்கே கொடுக்காம ஒரு ரவுண்டு மாதிரி வெறும் யான் வச்ச ஒரு பட்டன் வந்து அழகாக க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டஃபிங் கொடுத்து தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த இடத்துல எதுவுமே ஸ்டஃபெல்லாம் கொடுக்க வேணாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடும். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸும் கீழே இறங்கிடும். மேலே இருந்த அந்த செயின் பூரா உங்களுக்கு கீழ்ப்பக்கம் இறங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஆகிடும். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இதை வந்து அந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க கரெக்டாக. இதை நான் கொஞ்சம் சைட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வச்சு அந்த லூப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த லூப்பை போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்துட்டு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எக்ஸஸ் யான் தான் இருக்குல்ல அதுலேயே, அப்படியே அந்த நீடில் வச்சு இந்த இடத்துல நல்லா டைட்டாக அதை வந்து நகராத மாதிரி ஃபுல்லாக வந்து உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நீங்கள் கார்டை வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கார்டு செக்யூராக இருக்கும், சேஃபாக இருக்கும், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இதாகாமல் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேன்சி பட்டன்ஸும் கிடைக்கிது. உங்களுக்கு ஷாப்பில் வாங்க முடியல அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி பட்டனே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஃபேன்சி பட்டன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து கார்டு ஹோல்டர் பவுச். இதில் நீங்கள் வந்து கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். கார்டு சைஸு வந்து வச்சு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த சைஸுக்கு ஃப்ரீயாக போகுது. விட்த்து வந்து 11 சென்டிமீட்டர்ஸ், ஹைட்டு வந்து 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.